சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/4/2024 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 7ஆம் நாள், துவாதசி திதி இன்று இரவு 10:42 வரை, பூரம் நட்சத்திரம் இன்று மதியம் 2:04 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியன் உச்சம் மற்றும் குருவோடு சேர்ந்து சுபத்துவம் என்ற அளவில் மிகப்பெரிய நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதி இன்றைக்கு ராஜயோக அமைப்பில் இன்றைக்கு ராசியிலேயே உச்சத்தை அடைந்திருக்கிறார். பிள்ளைகளால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பெருமிதமான உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியல, அவர்கள் கல்வி கற்றிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே வேலைகள் இல்லை, வேலை நல்லா இருந்தால் கூட கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியல. இந்த மாதிரியான பிள்ளைகள் அமைப்புகளில் குறையோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை மேஷராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள், அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அம்மா, இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்பா, அல்லது இது சரியாகத்தான் நான் செய்திருக்கிறேன் என்பது போன்ற தூரத்தில் இருக்கின்ற குழந்தைகளிடமிருந்து கூட நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பிள்ளைகளை ரசிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நடுத்தர வயதில் அல்லது வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இதுவரைக்கும் எதை நினைத்து உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு இடத்துல வாழ்க்கையில் இப்படித்தான் லட்சியம்னு இருக்கும் இல்லையா, நம்ம இதுவாக ஆக வேண்டும், கலைத்துறையில் சாதிக்கணும் அல்லது வியாபாரத்துறையில் சாதிக்கணும், இந்த இடத்திற்கு போக வேண்டும், இந்த இடத்தில் வாழ வேண்டும், இன்னார் கூட வாழ வேணும், இந்த இடத்துல சேரணும், இந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்போடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை படிக்கட்டுகளும் போடப்படுகின்ற நல்ல நாளாக, சூரியன் குரு சேர்க்கை இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவை பற்றி கூட இன்றைக்கு ஒரு பெருமித உணர்வுகள் பெரும்பாலான மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமையும். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை விரும்பி தரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல மன சிந்தனைகள், நல்ல மன அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே பொதுவாகவே எல்லா நிலைமைகளிலையும் நடுத்தர வயதில் இருக்கட்டும் அல்லது வாலிப வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கேற்றாற் போல அதிர்ஷ்டம் மற்றும் செயல்கள் அத்தனையும் உங்கள் எண்ணம் போல நிறைவேறக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மேஷராசிக்காரர்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற நிலை அடைஞ்சிருக்கிறார். கூறவே புதன் அவங்க நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறதும் கடுமையான ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்பாக இப்போது இருக்கும். ராசிநாதன் உச்சம் அடைகிறதுன்றது ஒரு 2-3 வாரத்திற்கு மட்டுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குது. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய, எதையும் உற்சாகமாக நீங்கள் செயல்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும். 4ஆம் அதிபதி வேறு இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார். அவரும் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட சுபத்துவமாக இருக்கிறார். ஆக அம்மா அப்பா போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. எனக்கே ஒரு நிலையில் இதெல்லாம் நல்லது நடக்கலை, நான் ஒரு வேலையை நினச்சேன், அது ஒரு வேலையாக முடிஞ்சது, அல்லது பிள்ளையார் பிடிக்க ஏதோ ஒன்றாக முடிந்தது என்கின்ற மாதிரியாக நான் ஒன்று நினைக்கப் போக அது வேறொன்றாக மாறி என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது என்பது போன்ற ஒரு சோகமான நிகழ்வுகள் அத்தனையிலும் ஒரு மாதிரியாக தனித்து விடப்பட்ட, ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இப்போது சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
அண்ணன் அக்காள்கள் எனக்கு உதவிகளே செய்யலைங்க, என்னை அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்களே தவிர எனக்கு என்னென்ன தேவைன்றதை அவங்க பார்க்கவே இல்லை என்பது போன்ற குறைகளும் இப்போது நீங்கக்கூடிய தன்மை. ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக உறுத்தி கொண்டிருக்கின்ற கடன் நோய், வம்பு வழக்குகள் போன்றவைகள் உங்களுக்கு சுமூகமாக சாதகமாக தீரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சிறிய விஷயம்தான், ஒரு மாதிரியாக காம்ப்ரமைஸ் கூட ஆயிடலாம், அல்லது எனக்கு மேலே தப்பே இல்லை ஆனால் தீர்ப்பு எப்போது வருமென்றே தெரியவில்லையே என்பது மாதிரியான ஒரு என்னுடைய அலுவல்கள் எல்லாமே இந்த வழக்கால் தடைப்படுகிறது என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கான வெற்றி நடைமுறைகள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடம் என்பது எப்போவுமே ஒரு வெற்றியை, லாபத்தை, தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அமைப்பு என்பதால் வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வியாபாரம் நடந்தாலும் கூட லாபம் இல்லை என்கின்ற நிலைமைகள் அத்தனையும் மாறப்போகின்றன. எல்லா நிலைமைகளையும் விவசாய பெருமக்களுக்கு இது ஒரு இனிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்தில் இருந்தவங்க யாருமே இதுவரைக்கும் அப்படி ஒன்றும் சோடை போனதில்லை என்பதை நீங்கள் நிரூபிப்பதைப் போல எல்லா நிலைகளிலேயும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய, வெற்றிகள் வரக்கூடிய நல்ல முதன்மை நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். கடந்த ஒரு 1.5 மாத காலமாக மனக்குழப்பத்தில் இருந்து வருகின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் குழப்பம் தீரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. தோத்து போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாகவே இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலைமையில் இருக்கிறது, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது. இந்த 9, 10 பாவங்கள், 11ஆம் பாவங்கள் வலுத்து இருக்கிறது. பணவரவிற்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ, ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு சம்பளம் நியாயமாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போலவே சுய தொழில் செய்துவிட்டு கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி சிக்கலாக இருக்கிறது, ஏண்டா ஆரம்பித்தோன்னு இருக்குது, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கிறவங்க ஒரு போட்டி வியாபாரத்தால் கொஞ்சம் நிலை குலைந்து போயிருக்கக்கூடிய மிதுனராசிக்கார வியாபாரத்தன்மை கொண்டவர்கள், அதே போலவே விவசாயத்தில் ஏண்டா அந்த விவசாயத்தில் இருக்கிறோம்னு எடுத்துக்கொண்டு இருக்கின்ற துறை அமைப்புகளில் கொஞ்சம் கலக்க உணர்வோடு இருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற உறுதிகளும் தன்னம்பிக்கையும் அதற்கான செயல்களும். ஒரு எண்ணங்கள் வந்துட்டால் மட்டும் போதாதுங்க, அது நடக்கும்ன்ற ஒரு சம்பவம், ஒரு உறுதியான ஒரு செயல் அல்லது ஒரு வார்த்தை அல்லது ஒரு அறிமுகம் போன்றவைகள் நடக்கணும் இல்லையா, அது எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கும். 9, 10, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பது என்பது பண வரவிற்கு ஏதுவான ஒரு அமைப்பு. கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டவங்க, கடன் ஒரு தொல்லைகளில், கடனால் இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குது, அல்லது நோயால் நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நினச்ச மாதிரி என்னுடைய உடம்பு செயல்பட மாட்டேங்குது, நான் உற்சாகமாக தான் இருக்கிறேன், என்னுடைய உடம்பு கை கொடுக்கணும் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள், அல்லது வயதாகி போய்விட்டது என்கின்ற எண்ணங்களில் சற்று இதை சாதிக்க முடியாதோ என்பது போன்ற மன கிளேசத்தை அடைந்திருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது அமைந்திருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் மாறி அடுத்த மாதத்திலிருந்து எல்லாவற்றிலும் உயர்வுகள் வருவதற்கான ஒரு அடிப்படை அம்சங்கள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல சுபத்துவமாக உச்சமாக இருக்கிறார். தனாதிபதி வலுத்துட்டார்னாலே பணம் வந்துடும். அதிலும் குறிப்பாக 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வலுத்திருந்தாலே கல்வி நிலையங்கள் சார்ந்தவர்கள், சொல்லிக் கொடுக்குற துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, கல்வி நிலையங்கள், வங்கி துறைன்னு சொல்லப்படக்கூடிய பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கும். அதே போலவே நிதித்துறை, நீதித்துறைன்னு சொல்லப்படக்கூடிய சட்டம் படித்தவர்கள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், வழக்காடு மன்றத்தில் பணி செய்யக்கூடியவங்க, வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போதிலிருந்தே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் எல்லாமே மறக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான தடை இன்று முதல் நீங்குதுன்னு சொல்லுவேன். இந்த வருஷம் இறுதியில் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில், அதாவது இந்த கடைசி பகுதியில் ஒரு 3 மாதங்கள் நீங்கள் செயல்படக்கூடிய போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய எல்லாமே அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திலேயே அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
பூச நட்சத்திரக்காரங்க கடுமையான சோதனைகளை அனுபவித்து விட்டீர்கள்னு சொல்லுவோம். அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இப்போது படிப்படியாக சில பல அமைப்புகளை சந்தித்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடா அது இப்படி ஆகுது அப்படி ஆகுது, நம்ம எதையுமே சரியாக செய்ய முடியவில்லை என்பது போன்ற நிலைகள் பெரும்பாலான ஒரு 80% கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. அஷ்டமச்சனி என்னதான் ஒரு பெரிய தாக்குதலை கொடுத்தாலும் கூட சில பல நிலைகளில் ராசிநாதன் மற்றும் யோகாதிபதிகள் உச்சம் போன்ற சுபத்துவம் போன்ற அமைப்புகளை அடையும் போது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது என்பதை இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய மனம் உணரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது. பாக்கியங்கள் கிடைக்க தடை இருக்காது என்பதையும் காட்டுகிறது. திருமண வாழ்க்கையில் தோல்விகள் கண்டவர்கள், கசப்புகளை கண்டவர்கள், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் சண்டை போட்டுக்கிட்டு ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா, நீ பெரியாளா நான் பெரியாளா, உன்னை விட நான் சம்பளம் ஜாஸ்தி வாங்குகிறேன், என்னை விட நீ சம்பளம் குறைவாகத்தான் வாங்குகிறாய், இது போன்ற வெறும் ஈகோ அமைப்புகளினால் குடும்பத்தை விட்டு பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பெரியவர்கள் மூலமான, அதாவது வாழ்ந்தவர்கள் அனுபவசாலிகள் மூலமான சில அனுபவங்கள், சில அறிவுரைகள் கிடைத்து அதற்கு பிறகு ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அனைத்திலுமே ஒரு நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு மேன்மை மிக்க நல்ல நாளாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். கூடுதலாக அப்படியே சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் அத்தகைய புனிதத்தை அடைந்திருக்கிறது. எதில் இன்றைக்கு ஒரு சிறப்பான நல்ல நாளாக, சந்தோஷ விஷயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் உச்சம் அடைவது என்பது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே, 30 நாட்கள் மட்டுமே அடக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண சுப நிகழ்வு அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இது 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அப்போ 12 வருஷங்களுக்கு ஒரு முறை வாழ்க்கையில் என்னென்ன தேவை, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுமோ அது இப்பொழுது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுபமான அமைப்பில், உயர்வான நிலையில் எது நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே நடந்தது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். சிலருக்கு இன்றைக்கு கௌரவங்கள் அதிகமாக, ஒரு வெகுமதி, வெகுமானம், நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக அந்த பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், அல்லது குடும்பத்தில் இந்த நான் செய்ததற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது, அல்லது தாய் தகப்பர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மாமனார் மாமியார்கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்றது ஒரு நல்ல விதமாக அவங்களுக்கு தெரிஞ்சால் வேறு விதமான இன்னும் கொஞ்சம் நான் முன்னேறுவதற்கான ஹெல்ப்பை செய்வாங்க அப்படின்ட்டு பெரியவர்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதற்கான அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, பெரியவர்கள் உங்களுடைய உள்ள கிடக்கையை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஆன்மீக அமைப்புகளும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. ஒரு வடமாநில யாத்திரை போகணும், கைலாச யாத்திரை போக வேண்டும், 108 திவ்ய தேச தரிசனங்களை பார்க்க வேண்டும், திருப்பதி ஏழுமலை மலைகுனிய நின்ற பெருமானை தரிசித்து விட்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் உடல் ஒத்துழைக்கிலேயே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உடம்பு நல்ல விதமாக சரியாகி நீங்கள் நினைத்த ஒரு தரிசனம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மிகச்சிலருக்கு இப்போது குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுதல் போன்ற ஆன்மீக அமைப்புகள் அத்தனையும் அப்படியே கைகொள்ளக்கூடிய ஒரு நிலையில் பகவான் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறார் என்கின்ற ஒரு பூரிப்பு உணர்வு இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியான விரயங்களையும் வெளிநாடுகளையும் குறிக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 8இல் மறைந்து சுபத்துவமாக இருக்கிறார். பொதுவாகவே 8, 12ஆம் இடங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் வெளிதேச லாபங்கள்லாம் கிடைக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியும். அதுவும் சூரியன் இப்போது மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் இருக்கிறது. ஒளி சார்ந்த விஷயங்களில், வெளிச்சம் சார்ந்த விஷயங்களில், நெருப்பு சார்ந்த விஷயங்களில் தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான வருமானங்கள் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே காட்டுகிறது. ஆகவே கன்னிக்கு இன்னும் ஒரு கூடுதல் நல்ல நாள்னு கூட சொல்லிடலாம். 6, 7, 8ஆம் பாவங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதும், உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருந்து ஒரு உச்சகிரகம் ராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. எல்லாவற்றிலையும் ஒரு மன உற்சாகத்தோடு இன்றைக்கு செயல்படுவீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு கோச்சார ரீதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க இருக்குதுன்றதை அடிக்கடி சொல்கிறேன். அதிலும் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அப்படியே விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் வாங்க தேவையில்லாத, கடன் கொடுத்தாலும் அப்படியே திரும்பி வந்து விடுகின்ற அமைப்பு, கடனே வாங்கினா கூட திருப்பி கொடுக்க தேவையில்லாத மாதிரியான ஒரு சில
சில சூழ்நிலைகள் அமையக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஆண்கள் எதற்காக நம்மிடம் பேசுகிறார்கள், எதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வெகு துல்லியமாக கண்டுபிடித்து விடக்கூடிய தன்மை இந்த வாரத்திலேயே பெண்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் யாராக இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதற்கேற்றாற் போல கன்னி பெண்கள் அனைவருக்குமே இஷ்டமான மாங்கல்ய அமைப்புகள் ஏற்படக்கூடிய, சில பல அறிமுகங்கள் நல்ல விதமாக ஏற்படக்கூடிய, உங்களுடைய திறமையை மதித்து ஆண்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய, தமிழகத்தை தாண்டி தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இப்போது நல்ல மாற்றங்கள் இருக்கின்ற நாடுகள் இருக்கின்ற மாநிலங்களிலேயே வீடு வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, தொழிலில் கூட ஒரு விரிவாக்கம் செய்யலாம், அல்லது இதை புதுசாக ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுறலாம், அல்லது இந்த தொழிலை இப்படி மாற்றலாம் என்பது மாதிரியான ஜீவன அமைப்புகள் எல்லாத்துலேயுமே நல்லவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தூர இடங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு இடத்துலேருந்து தூர ஒரு இடத்துல இருக்கிறவர் மூலமாக பணம் வரக்கூடிய நாள், கோவில் கட்டுவதற்கான ஒரு அமைப்புகள் எல்லாத்துலேயுமே சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் என எல்லாம் சிறப்பாக எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக முன்னேற்ற நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைஞ்சிருக்கிறார். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ரொம்ப பெரிய நல்ல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய, சுப நிலைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. மனைவிக்கு வேலை இல்லை என்கின்ற கவலையில் இருப்பவங்க, அல்லது குடும்பம் ஒன்றா சேர முடியலன்ற கவலையில் இருக்கிறவங்க, கணவனுக்கு பார்த்திங்கன்னா தூர இடத்துல வேலை, வாரத்தில் சனி ஞாயிறு தான் வந்து போகிறாரு, மாதத்தில் ஒரு நாள் தான் வராரு, வெளிநாட்டில் இருக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரக்கூடியது, என்னதான் இருந்தாலும் மனைவியின் கையால் ரச சாதம் சாப்பிட்டாலும் கூட அது தேவ அமுதமாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய சிறப்பு நல்ல நாட்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய சில நிலைகள்லாம் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சூரியன் குரு சேர்க்கை என்பது தந்தை வழி நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இது வரைக்கும் அப்பா எதுக்கு உங்களுக்கு சம்மதிக்கலையோ அதன் பேரில் அப்பாவின் சம்மதத்தை மனப்பூர்வமாக பெறுவதற்கு துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வாரம் முதலே, இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த வாரத்திற்குள்ளேயே தந்தையின் சம்மதத்தை வாங்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே கூட்டு முயற்சிகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்குங்க. ஒரு 2 நண்பர்கள் சேருவது அல்லது 2 உறவினர்கள் சேருவது, குறிப்பாக மனைவியின் உறவினர் மூலமாக, இந்த மாமா மச்சான்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருந்து அல்லது அவங்க மூலமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். அந்த கூட்டான தொழிலை ஆரம்பித்து சரிசமமாக அவருடைய உழைப்பையும் நம்முடைய உழைப்பையும் போட்டு ஒரு முன்னேற்றத்தை அடையலாம்ன்ற பிளானை வெறுமனை கொஞ்சம் எண்ணங்களில், காகிதங்களில் அல்லது பேச்சுவாக்கில் மட்டும் வச்சிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா இடத்துல இருந்தையும், சமுதாயத்தின் சகல தரப்பு அமைப்புகளில் இருந்தையும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலைமை இப்போது துலா ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. பெண்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவருடைய ஆதரவுகள் இப்போது துலாம் ராசிக்கார பெண்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான நிம்மதி உள்ள சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் 6ஆம் இடத்தில் உச்ச நிலையில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு. வேலை தொழில் அமைப்புகள்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய 6ஆம் இடம்னாலே மாற்றங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே இருக்கும். வேலையை விட்டு விடலாமா, பேப்பர் போட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய அமைப்பு. இருக்கின்ற வேலை போய்விட்டாலும் கூட அல்லது வேலையை விட்டு விட்டாலும் கூட அதைவிட நல்ல வேலை தான் கிடைக்கும், பதவி உயர்வோடு சம்பளத்தோடு கூடிய நல்ல வேலை மாற்றங்கள் கிடைக்கும் என்கின்ற அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன் இன்றைக்கு அனுமதிக்கப்படும். ஒரு தொழில் துவங்கிறதுக்காக நான் ஒரு முறையான அமைப்புக்கிட்ட கடன் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், அவங்க இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க, என்கொயரி அது இதுன்னு சொல்கிறாங்களே தவிர
ஒன்றும் நடந்த பாடலை, சிபாரிசு தான் தேவைப்படும் போல தெரியுது. இந்த மாதிரியான ஒரு முடக்க நிலைமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான கடன் உதவிகள் அனுமதிக்கப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே அரசு வேலையை கடந்த காலத்தில் எழுதி தோற்று போய்கிட்டே இருக்கிறேன், ஒரு மார்க் கொஞ்சம் குறைவாக, அதாவது ஒரு மார்க் அரை மார்க்கில் போயிடுது, அல்லது என்னாலேயே சரியாக பரீட்சை எழுத முடியல, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அரசு வேலை கிடைப்பதற்கான அதற்கான போட்டித் தேர்வுகளில் நீங்கள் அப்படியே ஜெயிப்பதற்கான யோக பலன்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். ஒரு கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டேன் அல்லது சொந்தக்காரரை கொடுத்துட்டேன், நான் கூட எதுவுமே பண்ணலைங்க. ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி அதை நான் முழுமையாகவே அனுபவிக்கவே இல்லை. ஒரு நண்பர் கேட்டார், உதவியாக ஒருத்தர் கேட்டார் அப்படின்றதுக்காக செய்து கொடுக்க போய் அது என்னுடைய சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய வீட்டு வாசலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வருது, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே, குறிப்பாக இந்த 7-8 நாட்களுக்குள்ளேயே அதற்கான சுமூக தீர்வுகள் அல்லது வேறு வழியில் பணம் வந்து அந்த பணத்தை முழுமையாக கொண்டு கடனை அடைத்துவிட்டு அந்த கடன் தொல்லையிலிருந்து விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 60-70 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாக திரும்ப கிடைக்கக்கூடிய, ஒரு 10 வயது குறைந்தாற் போல நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல தொல்லைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவரான சூரியன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்தில் உச்சமாகி ராசிநாதனோடு சேர்ந்திருக்கின்ற சுப முன்னேற்றமுள்ள மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய சிறப்பு நாள்னு சொல்லுவேன். 1, 5, 9ன்னு சொல்லப்படக்கூடிய திரிகோண பாவகங்கள் இன்றைக்கு செழிப்பாக இருப்பது கடந்த காலத்தில் எத்தகைய சோதனைகளை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவித்தீர்களோ அந்த சோதனைகளிலிருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள், கண்ணுக்கு நேர ஒரு எதிர்காலம் நல்ல விதமாக தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளோடு இன்றைக்கு சந்தோஷமாக ஏதேனும் இன்பச் சுற்றுலா மாதிரியான ஒரு அமைப்போல் இந்த வாரத்திலேயே நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் முழுமையாக இருக்கிறது. பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள்கிட்ட இருந்த நல்ல விதமான அமைப்புகள், குழந்தைகளை நல்ல கல்வி நிலையங்களில் சேர்க்கக்கூடிய அமைப்பு, அவங்க விரும்புகிற காலேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு, அவங்க எத்தகைய உயர்நிலை படிப்புகளை எதிர்பார்த்தாலும் இத்தனை லட்சம் செலவாகுமே, இத்தனை கோடி செலவாகுமே, பரவாயில்லை, நம்ம குழந்தைகளுக்காக நம்மளால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் அதற்கான ஏற்பாடுகளும், நம்பிக்கை மட்டும் இருந்தால் போருமா, அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகணும் இல்லையா? அவைகள் எல்லாமே அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உருவாகக்கூடிய, எதையும் கேட்காமலேயே உங்கள் கைக்கு வரக்கூடிய இந்த ஒரு வாரத்தினுடைய முதன்மை நாளாகவே இந்த நாள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் இப்போது தனுசு ராசிக்காரங்க வீடுகளில் இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் ஒரு உறுதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது எல்லா நிலைமைகள்லையும் கல்யாணத்தையே வச்சிடலாம், ஒரு நிச்சயார்த்தத்தை வச்சிடலாம், குழந்தைகளுக்கான வாழ்க்கை அமைப்பிற்கு இதை செய்யலாம் இதை செய்யலாம், பெரியவர்கள் கூட பேரன் பேத்திகளுக்கு இந்த சொத்துக்களை எழுதி கொடுக்கலாம் என்பது போன்ற இளைய பருவத்தினர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு இப்போது வளர்பிறை காலங்க, அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இப்போது சமீப காலங்களில் இன்னும் 2-3 வருஷத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனி போன்ற ஒரு சாதகமற்ற அமைப்புகள் முடிந்துவிட்டு வாழ்க்கை நல்ல விதமாக துவங்கும் என்கின்ற நம்பிக்கைகள் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு மேன்மை மிக்க நல்ல நாள் தனுசுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பயண மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அட்டமாதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் கூட அவர் இங்கே சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே அட்டமாதிபதி உச்சமடையக்கூடாது அப்படிங்கிறத ஜோதிட மூல நூல்கள் தெளிவாக சொல்லுகின்றன. இருந்தாலும் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு இல்லையா? ஆக பயணங்களின் மூலமான ஒரு நல்ல மேன்மை, எந்த மாற்றத்தை செய்யணும்னு எதிர்பார்த்துருந்தீங்களோ அதில் ஒரு தடுக்கல் வந்ததோ, குடும்பத்தில் இதை செய்யணும் ஆனால் அந்த குடும்பத்தில் அதை செய்கிறதுக்கு அண்ணனோ தம்பியோ மனைவியோ கணவனோ அப்படியே ஒரு தடையாக இருக்கிறார்கள், அல்லது வெளியில் தொழிலிடங்களில் இதை செய்யணும், இந்த மாற்றத்தை செய்யணும், ஆனால் எல்லாருமே பழமைவாதிகளாகவே இருக்கிறார்கள், நம்முடைய விருப்பத்திற்கு ஈடு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பது போன்ற உள்ளும் புறமும் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்களை நீங்கள் செய்வதற்கான அனுமதிகள், அல்லது பிறர் உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கக்கூடிய சக்ஸஸ் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இப்போது இந்த மாதம் முழுவதுமே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும்
எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிங்களோ, எங்கே நஷ்டங்கள் வந்ததோ, எந்த இடத்துல விரயங்கள் இருந்ததோ, ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நிலைமையில் தலைகீழாக மாறி ஜென்மச்சனியின் காரணமாக அப்படியே தலைகுப்புற விழுந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லையா? நான் எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. இந்த மாதிரியான ஒரு எண்ண அமைப்புகளோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் அப்படியே நல்ல விதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, தோற்றுப்போன இடத்திலேயே உங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். மேற்கிலிருந்து வர்ற தகவல்கள் நன்ற தகவல்களாக இருக்கும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற அமைப்புகளுக்கு, நாடுகளுக்கு போகணும், அங்கே போய் படிக்கணும், அங்கே போய் வேலை செய்யணும், அல்லது அங்கே போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்களில் 8ஆம் அதிபதி இன்றைக்கு 4வது வீட்டில் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிமாநில வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. அம்மா சம்மதம் கொடுக்க மாட்டேன்றாங்க, வயது பெண்ணை எப்படி தனியே அனுப்புவது என்பது போன்ற குடும்ப கவலைகள் இருக்கின்றனவே என்பது போன்ற அமைப்புகள் கூட இப்போது மகர ராசிக்கார இளம்பெண்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு. உங்களை நம்பி உங்களுடைய பெற்றோர்கள் வெளியே அனுப்பக்கூடிய நிலை என மனம் போல எல்லா விதமான அனுமதிகளும் அதற்கான அத்தனை ஆயத்தங்களும் கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும், ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஒத்துழைப்பு, அவர்களால் ஒரு விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைக்கு உண்டு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல வெகு நல்ல அமைப்பில் உச்சமாக சுபத்துவமாக இருக்கிறார். மனைவி வழியில் நன்மைகளை, ஒரு மாதிரியான பணவரவு அல்லது உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கார ஆண்களுக்கு மாமனார் இதை செஞ்சார்னா நல்லாயிருக்கும், அல்லது மச்சினன் இந்த இடத்துல கை கொடுத்தார்னா நல்லாயிருக்கும். ஒரு வருஷமாக நிலைமைகள் சரியில்லை. அதுவும் சதய நட்சத்திரக்காரங்களை சொல்லவே தேவையில்லை. எல்லாம் எடுத்ததெல்லாம் ஒரு மாதிரியாக இக்கட்டாகவே போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு உயிர் உறவுகள் அல்லது ஏதேனும் ரத்த சம்பந்தம் இல்லைனா கூட கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் தான் நமக்கு நல்லதுகள் நடக்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அந்த உதவிகள் அப்படியே கிடைக்கக்கூடிய, இந்த வாரத்திலேயே அந்த உதவிகளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அடையக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நல்ல அறிமுகம் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. இந்த வாரத்திலேயே கிடைக்கும். யாரை போய் பார்த்தால் அவர் உதவிகளை செய்வார் என்று நம்பியிருந்து அவரை பார்க்க முடியாமல் போயிடுது இல்லையா? இப்போ தாங்க போனார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அல்லது இன்றைக்கி வரவே இல்லை, அல்லது நீங்கள் வந்தது லேட்டு, அவர் வந்தது லேட்டு, இந்த மாதிரியான ஒரு தட்டி போய் கொண்டிருந்த அறிமுகங்கள் அல்லது சில சம்பவங்கள், சில விதமான அமைப்புகள் எல்லாமே இப்போது அப்படியே கையில் வரக்கூடிய, தேடிப்போன தெய்வம் எதிரே வந்தார் போல என்கின்ற அளவிற்கு ஒரு நிலையில் நல்ல மாற்றங்கள், நமக்காக உதவக்கூடிய ஒருவருடைய அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு ஏண்டா போகிறோம் என்கின்ற மாதிரியான பணி அழுத்தம் இருப்பவர்கள், ஒரு சரியான ஷிஃப்ட் இல்லை, நைட் ஷிஃப்டாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க, டார்கெட் போன்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டேன், மாதமானால் இதை செஞ்சால் தான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, சம்பளம் என்னமோ இவ்வளவு குறைவாக இருக்கிறது ஆனால் பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன என்பது போன்ற வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் மன நிம்மதி இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் அப்படியே படிப்படியாக வேலையே போனாலும் அதைவிட நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய, தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் உச்சனாகி ராசிநாதனோடு சேர்ந்திருக்கின்ற தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து விடாத நாளாக இந்த நாள் அமையும். எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். உங்கள் வாயை பிடுங்க பார்ப்பாங்க, இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது என்னுடைய உயிருக்கு சமானம். நான் வாக்குலேருந்து பின்னாலே வந்துட மாட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் கெட்டு போடக்கூடாது. பணம் வேணுமா, பேர் வேணுமான்னு கேட்டால் யோசிக்காமல் பெயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதால் ஒரு நிலையில் நிதானமாகவும் கவனமாகவும் பேசுகிறதுல இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே ஷூரிட்டி போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசியிலேயே சுக்கிரன் ராகு சேர்க்கை அமைந்திருக்கிறது. பெண் வழி உறவுகள்கிட்டே இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா நிலைமைகளையும் நம்மளை அவங்க உபயோகப்படுத்தி விட்டு அதற்கப்புறம் ஏதேனும் ஒரு சிக்கல் நம்ம மீது வந்துவிடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே கடன் வாங்குவதாக இருக்கட்டும், அடுத்தவர்களுக்கு ஷூரிட்டி போடுவதாக இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த
இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது. அதே நேரம் ஆசிரிய பணி, கல்வி பணி போன்றவைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், கல்வி நிலையங்களை நடத்துபவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அரசு அனுமதிகள் இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு நிலையம் நடத்துகிற அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அரசுடைய அனுமதியை ரொம்ப நாளாக கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கவே இல்லை. அந்த ஆஃபீஸர் வரல, இந்த ஆஃபீஸர் வரல. இது போன்ற அத்தனை அமைப்புகளும் அப்படியே மாறி உங்களுக்கு சில பல அனுமதிகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தை குறுபார்ப்பது என்பது எதிர்பாராத சில விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தோல்விகளை சந்தித்தீர்களோ அந்த இடத்துலேருந்தே வெற்றிகள் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்கார பெண் மக்கள் அனைவருக்குமே உண்டு. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக இன்றைக்கு சில பல ஒரு ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு நிலையில் அப்பா அம்மாவுடைய சம்மதம் திருமணத்திற்கு கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் வீட்டில் போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே உங்கள் மீது பெற்றோர்களுக்கு ஓரளவிற்காவது நம்பிக்கையும் பெற்றோர்களுடைய மனமாற்றமும் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினர் அனைவருக்குமே எதிர்காலத்திற்கு தேவையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கிய சந்தேகத்திற்கான விளக்கத்தை இந்த பகுதியில் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம்னா ஜோதிடர்கள்ட்ட போனாலே பெரும்பாலான ஜோதிடர்கள் உங்களுக்கு ஒரு பெண் சாபம், முன்னோர்களால் பெண் சாபம் இருக்குது, பித்ருதோஷம்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள் செய்த தவறுகளால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அந்த காலத்திலேயே உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கோ அப்பா அம்மா செய்த தவறுகளால் இன்றைக்கி இந்த நிலைமை இருக்குதுன்ற மாதிரியான தோஷ அமைப்புகளை, பித்ரு தோஷம், பித்ரு சாபம், முன்னோர் பெண் சாபம், குலதெய்வ சாபம், இந்த மாதிரியான அமைப்புகளை சொல்கிறாங்களே, இது ஒரு நிலையில் ஏற்கத்தக்கதா இல்லையா என்கின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. ஜோதிடத்தை ஒரு விஞ்ஞானமாக சொல்லக்கூடிய எனக்கு ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு என்கின்ற ஒரு புரிதல் எப்போது ஒரு ஜோதிடருக்கு வருகிறதோ அப்போது இது போன்ற அமைப்புகளை அவர் கண்டிப்பாக தவிர்த்து விடுவார் என்பதே உண்மை. ஒரு நிலையில் சூரியனோடு ராகு சேர்ந்திருந்தாலோ, சூரியன் சனி சேர்ந்திருந்தாலோ, அதாவது முன்னோர்களை பிதர்களை குறிக்கக்கூடிய சூரியன் பாபர்களோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் இந்த பித்ரு தோஷம் என்கின்ற பிதிர் சாபம் என்கின்ற அமைப்பு இப்போது ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. எப்படின்னா, தாத்தா ஒரு பெண்ணுடைய சாபத்தை வாங்கியிருக்கிறார், அந்த ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களுடைய குடும்பத்திற்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இது போன்ற அமைப்புகளை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்பவே கண்டிப்பாக சொல்லிவிடலாம். எல்லா நிலைமைகள்லையும் சில இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஒரு 5ஆம் இடத்தை சொல்லுகிறோம். அதாவது நமக்கு தெரியாத சில விஷயங்களை இந்த இடத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பு இப்போது இருக்கிறது. அதுதான் இப்படியே வழி மாறி பித்ருதோஷமாக வந்துருச்சு அப்படிங்கிறத உண்மை. உண்மையில் சூரியன் ராகு இணைந்திருப்பது என்பது தந்தை மகனுக்குரிய உறவுகளை குறிக்கக்கூடியதே தவிர முன்னோர்களுக்கு என்ன நடந்தது என்பது போன்ற அமைப்புகள். ஏன்னா எல்லா ஜோதிடரும் இந்த இடத்துல ஒரே மாதிரியான பலனை கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது. எவர் ஒருவருக்கு 8ஆம் பாவகம் சுபத்துவமாக வலுத்திருக்கிறதோ அவருக்கு தான் அந்த மறைபொருள் சித்திக்கும் என்பதும் ஜோதிடத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே கண்டுபிடிக்க முடியாத ஒன்றிற்குத்தான் இங்கே தோஷ அமைப்புகள் சொல்லப்படுகிறதே தவிர ஜோதிடத்தை ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒளித்தத்துவமாக எந்த கிரகம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பலம் பலவீனத்தை கொண்டிருக்கிறது என்பதை கணித்து விட்டாலே இந்த தோஷ அமைப்புகள், பெண் சாபம் இருக்கிறது என்பது போன்ற அதாவது நிரூபிக்க முடியாத ஒரு அமைப்புகளை இப்போ ஜோதிடத்தில் சொல்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருகிறது என்பதுதான் சொன்னேன். இதில் அந்த 12ஆம் கேது என்பதையும் சொல்லிவிடலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல கேது இருந்தாலே அடுத்த பிறவி என்பது இல்லை என்பதாக பொதுவாக இங்கே சொல்லப்படுகிறது. உண்மையில் நிரூபிக்கப்பட முடியாத எதற்குமே ஜோதிடத்தில் இந்த மாதிரியான அமைப்புகளே இல்லை. கடந்த காலத்தில் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றாக கலக்கப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இது போன்ற மாதிரியான ஏற்கத்தக முடியாத ஒரு கருத்துக்கள் இருக்கின்றன. உண்மையில் ஜோதிடம் என்பது ஒளித்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஜோதி இஷம் என்கின்ற அறிவெனும் ஒளி என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பில் யூக நிலைகளுக்கு தாத்தா இப்படிப்பட்ட தப்பை பண்ணிவிட்டார், அப்பா அம்மா இப்படிப்பட்ட தப்பை பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அடைகிறீர்கள் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு நிலையில் ஜோதிடம்ன்றது ரொம்ப ஃபிக்ஸ்டுங்க. பாபத்துவமான ஒரு சனி ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது ஒரு மனிதர் கஷ்டத்தை அனுபவிப்பதும், அந்த கஷ்டம் சுபத்துவமான தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது அல்லது 5, 9 போன்ற தசாபுக்தி அமைப்புகள் வரும்போது அது நீங்கி விடுவதும் இயல்பான ஒன்றாகவே கண்டிப்பாக இருக்கும். விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லோருக்குமே கஷ்டங்கள் இருக்கின்றது, எல்லோருக்குமே சந்தோஷங்கள் இருக்கிறது. அவரவருடைய வசதிக்கேற்றாற் போல அந்த சந்தோஷங்களை மனதால் உணர்கிறோம், சங்கடங்களை அனுபவிக்கிறோமே தவிர இந்த இடத்துல யாருமே
யாருமே கஷ்டங்களுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே இதுபோன்ற பித்ரு சாபம், பெண் சாபம், தாத்தா பாட்டி முன்னோர்கள் போன்றவர்கள் செய்த சாபத்தால், செய்த குற்றத்தால் நீங்கள் அப்படியே இப்போது கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை நாம் தவிர்த்து ஒதுக்கி வைத்துவிட முடியும். அதை நாம் நம்பாமல் விஞ்ஞான ரீதியாக ஜோதிடத்தை நம்ப முடியும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.